இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்துல நாம பல கஷ்டங்களும் தீராத கவலைகளுடன் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதே சமயத்துல பார்த்தோம்னா பல பேர் சகல வசதிகளுடன் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரும், என்னைக்குதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களும் தீராத கவலைகளும் மறையும், நாமளும் இவங்கள மாதிரி சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கிறதுன்னு. இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் கண்டிப்பாக இன்றைய கதையை பார்க்கணும். வாங்க கதைக்குள் போகலாம். வசுந்தரா என்கிற பேர் கொண்ட பெண்மணி தன்னுடைய கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தாராம். வசுந்தராவுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்தோம்னா ஓரளவுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கதான் செய்துதான். இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்துதான். இதனால எப்பவுமே அவங்க ஒரு சோகமாவே இருப்பாங்களாம். அவங்க மனசுல சதா ஒரே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குமா, என்னைக்குதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த தீராத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீருமோன்னு தெரியல, அன்னைக்குதான் நம்மளால வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார்களாம். ஒரு நாள் பார்த்தோம்னா அவங்க கிராமத்துல ஒரு முனிவர் வந்தாராம். கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பேசி கொண்டார்களாம். இவர் எந்த கிராமத்துக்கு செல்கிறாரோ அங்க உள்ள மக்களின் கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுதான், மக்கள் எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போறாங்களாம், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே ஆனந்தமா மாறி விடுதான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். இதை வசுந்தராவும் கேட்டாங்களாம். கேட்டுவிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவருடைய கணவரும் சொன்னாராம், அப்பனா கண்டிப்பா நாமளும் அந்த முனிவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த முனிவர் இருந்த இடத்துக்கு கிளம்பி வந்தார்களாம். முனிவர்கிட்ட வந்து சேர்ந்தார்களாம். அங்க பார்த்தா முதலிலேயே கிராமத்துல இருக்கிற பல பேர் அங்க கூடி இருந்தார்களாம். எல்லாரையும் பார்த்து அந்த முனிவர் சொன்னாராம், நீங்க எல்லாருமே உங்களுடைய கஷ்டங்களும் தீராத பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது, கவலையே படாதீங்க, இன்றைய தினத்துக்கு அப்புறம் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து தீராத கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இனிமேல் உங்க வாழ்க்கையில எட்டி பார்க்காது, நீங்க ஆனந்தமா வாழ்க்கைய வாழ போறீங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். எப்படியோ நம்மளுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். முனிவர் மக்களை பார்த்து சொன்னாராம், இப்ப நான் என்னெல்லாம் சொல்ல போகிறேனோ அதை நீங்க அப்படியே பின்பற்றினால் போதும், உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கூடையை எடுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில வச்சுட்டாராம். வைத்து விட்டு மக்களை பார்த்து சொன்னாராம், நீங்க எல்லாருமே ஒருத்தரா வந்து இந்த கூடைக்குள்ள இருக்கிற பேப்பர் துண்டுகளை எடுத்து அந்த பேப்பர்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒண்ணு விடாம இந்த பேப்பர்ல எழுதுங்க, மறக்காம கடைசியில் உங்க பேரையும் விலாசத்தையும் எழுதுங்க, அதுக்கு பிறகு அந்த பேப்பரை மடித்து இந்த கூடையுள்ள போட்டுருங்க, இதுதான் நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் ஒருத்தரா வந்தாங்களாம். வந்து அந்த கூடையில இருந்து பேப்பரை எடுத்தாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அதுல எழுதிட்டு தன்னுடைய பேரையும் முகவரியும் எழுதி மடித்து அந்த கூடைக்குள்ள போட்டுட்டு சென்று விட்டார்களாம். இப்படியே எல்லா கிராம மக்களும் செய்தார்களாம். கூடை நிரம்பி வழிந்ததாம். அதுக்கு பிறகு முனிவர் வந்தாராம். வந்து அந்த கூடையை எடுத்து குலுக்கு குலுக்குன்னு மேலையும் கீழையும் குலுக்குனாராம். குலுக்கி விட்டு மறுபடியும் மக்களை பார்த்து சொன்னாராம், இப்போ ஒருத்தரா மறுபடியும் எழுந்திருச்சு வாங்க, வந்து இந்த கூடையில இருக்கிற ஒரு பேப்பரையும் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். மக்களும் ஒருத்தரா வந்து அந்த கூடையில உள்ள பேப்பரை ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு அவங்க இடத்துக்கு போய் உக்காந்துட்டார்களாம். எல்லாரும் பேப்பரை எடுத்துக்கிட்டு போன பிறகு மக்களை பார்த்து முனிவர் சொன்னாராம், இப்போ அந்த பேப்பர்ல இருக்கிற பிரச்சனையை நீங்க படிச்சு பாருங்கன்னு. ஒருத்தரா அந்த பேப்பரை பிரித்து அதுல இருக்கிற பிரச்சனையை படிக்க ஆரம்பிச்சார்களாம். பேப்பர்ல இருக்கிற பிரச்சனையை படித்த உடனே ஒருத்தர் முகமும் மாற ஆரம்பிச்சதான். முகம் மாறுவதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம்னா, ஒருத்தரும் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், நம்ம இந்த உலகத்துல நமக்குள்ள பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, கஷ்டமான பிரச்சனை, ஆனா மற்றவர்களுடைய பிரச்சனையெல்லாம் படித்து பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு புரிஞ்சுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிச்சு பார்த்து அசந்து போனார்களாம். அதுக்கு பிறகு முனிவர் மக்களை பார்த்து சொன்னாராம், நீங்க எல்லாரும் மற்றவர்களுடைய பிரச்சனையெல்லாம் படிச்சு பார்த்துட்டீங்க, இன்னையோட உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது, ஏன்னா நான் இப்ப தியானத்துல உட்கார போறேன், தியான திருஷ்டிக்கு போக போறேன், அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விடும், ஆனா அதுக்கு பதிலாக ஒரு விஷயத்த நீங்க செய்யணும், அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டோன்னா மக்கள் எல்லாம் ஒரே குரல்ல கேட்டாங்களாம், அது என்ன நிபந்தனை சொல்லுங்களேன் முனிவரே அப்படின்னு கேட்டாங்களாம். முனிவர் சொன்னாராம், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும், ஆனா உங்க கையில காயகத்தத்தை வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த பேப்பர்ல என்ன பிரச்சனை இருக்குதோ அது உங்க வாழ்க்கையில இனிமேலும் தொடங்க ஆரம்பிச்சிடும், அந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்க சமாளிச்சா போதும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே மக்களுடைய முகம்லாம் மாறி போச்சான்.
நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை பெருசுன்னு பார்த்தா இந்த பேப்பர்ல இருக்கிற பிரச்சனை சமாளிக்கவே முடியாது போல இருக்கே. இந்த பிரச்சனையோட மக்கள்லாம் எப்படி வாழறாங்கன்னு புரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல இவர் என்னன்னா இவங்களுடைய பிரச்சனையை இனிமேல் உங்க வாழ்க்கையில தொடரும்னு சொல்றாரு. இதற்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து இருந்தார்களாம். அதை பார்த்து முனிவர் சொன்னாராம், இதுல உங்களை எல்லாருக்குமே உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல யாருக்கு உடன்பாடு உண்டோ அவங்க மட்டும் கையை தூக்கலாம், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்த்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட பிறகும் யாருமே கையை தூக்கலையாம். அப்போ முனிவர் மக்களை பார்த்து சொன்னாராம், இப்போ உங்களுக்கு புரிகிறதா? உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை நீங்க பெரும் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. மற்றவர்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, அப்படியே இருந்தா ரொம்ப சிறிய பிரச்சனை, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைத்து கொண்டு இருந்தீர்கள். ஆனா வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை கஷ்டங்கள் ஏன் வருகிறது என்று பார்த்தோம்னா இதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினைகள் தான். இந்த ஜென்மத்தோ இல்ல முன் ஜென்மத்து கர்ம வினைகள் தான் நம்ம எல்லாருமே அனுபவித்து கொண்டிருப்போம். இதுல இருந்து யாருமே விடுபட முடியவே முடியாது. எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மனதாலவோ உடலாலவோ குடும்ப உறவினர்களாலவோ இல்ல பணத்தாலவோ நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது நாம ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம இப்ப நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்த்து கொண்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கர்ம வினைகளை இந்த பிறவியில தீர்த்து முடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை நம்ம மனசுல வர வேண்டும். அப்ப நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் பெரிதா தெரியவே தெரியாது. ஏன்னா கடவுள் என்னைக்குமே யாருக்குமே கஷ்டங்களையோ பிரச்சனைகளோ தருவதே கிடையாது. அப்படி கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தரக்கூடியவரா இருந்தா அவர் கடவுளே கிடையாது. மனிதன் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாமே அவன் செய்த கர்ம வினைகள் தான். இதை நம்ம புரிந்து கொண்டோம்னா இனிமேல் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். இதனால நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்காம இருக்கவும் மாட்டோம் அப்படின்னு மக்களை பார்த்து சொன்னாராம். மக்களும் இதை புரிந்து கொண்டார்களாம். சந்தோஷமாக அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு சென்று விட்டார்களாம். எனவே நண்பர்களே, இந்த கதை மூலயமா ஒரு விஷயத்தை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம கஷ்டப்படுகிறது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளோ கஷ்டங்களால மட்டும் கிடையாது, நம்மளுடைய எண்ணம். அதாவது நமக்கு மட்டும்தான் பிரச்சனை கஷ்டம் வாழ்க்கையில, மற்றவர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் வாழ்க்கைய வாழறாங்க. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்ம மனதில் தோன்றுவதனால்தான் நம்ம எல்லோரும் கஷ்டப்படுகிறோம். ஆனால் எப்பேற்பட்ட பணம் படைத்தவர்களாக இருக்கட்டும், பேர் பதவி புகழ் பெற்றவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் நம்மளை விட அதிகமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கதான் செய்யும். நாம நினைச்சுக்கிறோம் அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது, ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை, அதை பல பேர் வெளியே காட்டுவதும் இல்லை. அதனால அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மனிதராக பிறக்கிற அனைத்து ஆத்மாக்களும் தெரிஞ்சோ தெரியாமலையோ சிந்தனையால் சொற்களால் செயல்களால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தவறுகளை நித்தியம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதன் விளைவாக நம்மளுடைய கர்ம வினைகளை நாம தீர்க்க வேண்டிய அவசியம் நிச்சயமா ஏற்படுகிறது. இதுதான் நமக்கு கஷ்டமாவும் பிரச்சனையாவும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கண்டிப்பா நம்ம தீர்க்க வேண்டியதுதான். ஏன்னா கர்ம வினைகளை தீர்க்காமல் யாருமே தப்ப முடியாது. எனவே வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் தூய சிந்தனைகள் சிறந்த செயல்களை செய்வோம், ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள், மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.